கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி மூலிமா மீண்டும் உங்களை இடத்துல பேச முடியாது ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலவேளை ஆண்டவர் சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய சித்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடி நம்ம செவிப்போம். அப்பா பிதாவே, அருமையான இந்த காலவேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இது வரைக்கும் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. இந்த பூமியில் வாழ வேண்டிய கிருபை கொடுத்து எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த காலவேளை எங்களோடு ஆண்டவரே பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் உருவாக்கட்டும். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நன்மையின் காரியங்களை வரும்படியாக கிருபிச்சு நீங்கள் அப்படியா செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமா உங்களை இந்த நம்பிக்கை டிவின் சேனல் மூலமாக உங்களை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினபடியால் நன்றி. இந்த நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏதோ ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் வறுமையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமே இல்லாத இருக்கிறேன், நானே குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறேன், என் பிஸ்னஸில் தோல்வி காணப்படுகிறது, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நான் எந்த கைவிட்டு செய்தாலும் பிஸ்னஸோ குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் தோல்வியாக காணப்படுது என்று சொல்லுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நன்மையின் காரியங்கள் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நன்மையின் காரியங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்களை என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக திறந்து விட போகிறார். எந்த விதமான என்று தெரியாது. நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறவர், தரித்திரத்தை ஐஸ்வர்யனம் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், பலவீனத்தை பலனாக மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், ஒன்றுமே இல்லைன்ற போது தான் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை மேன்மையாக உயர்த்தி வைக்கிறவர். ஒருவேளை மனுஷன் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், மனுஷன் உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டுருவங்க. மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் உங்களை பார்க்குறதல்ல. மனுஷன் பார்க்குறதெல்லாம் நம்மளுடைய குறைகளை பார்ப்பாங்க. மனுஷன் பார்க்குறதெல்லாம் நம்முடைய அவமானத்தை பார்ப்பாங்க. மனுஷன் பார்க்குறதெல்லாம் நம்முடைய முன்காலத்தை குறித்து பார்ப்பாங்க. நான் பிரசங்கிற இயேசு, நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு, நம்முடைய எதிர்காலத்தை பார்க்குறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய எதிர்காலத்தில் நன்மையின் காரியத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நன்மையின் காரியங்களை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். உம்முடைய திட்டத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கு அல்ல. தேவன் உங்களுக்கு தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம், தேவனுடைய சித்தத்தின், தேவனுடைய நன்மையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கத்தான் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிசாசி அநேக தடைகள் கொண்டு வரலாம், பிசாசி அநேக சோர்வுகள் கொண்டு வரலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் கொண்டு வரலாம், உங்களோட ஊழியத்தின் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், உங்களுடைய பிஸ்னஸை தோல்வி வரலாம். என்ன காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய அவரால் கூடும். ஒரு அதிசயங்களை செய்ய அவரால் கூடும். அவர் முடியாத காரியங்களை முடிய செய்கிற அவ்வளோ போகிறவர் தெய்வம் யாருமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு 42:2 ஒரு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அருமையான தேவன் பிள்ளைகளே, அருமையான யோபு நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு, எல்லாமே எழுந்து போயிருந்தாங்க. ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மரித்து போனாங்க. இருந்த ஆஸ்திகள் போயிட்டு. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரே, நீ சகலமும் செய்ய வல்லவ, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் எது எதிர்பார்த்து உட்காந்து கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் இல்லாத இருக்கலாம், பேர் இல்லாத இருக்கலாம், படிப்பில்லாத இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறார்.
இயேசு உங்களோடு இருந்து நடத்துக்கிறதுக்கு அவரால் முடியும். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து மீண்டும் வருகிற அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார். யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். சகலமே என்று சொன்னால் எழுந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசுவால் கூடும். எழுந்து போன நன்மைகளை இயேசுவால் கொடுக்க முடியும். உயர்வில்லாத இடத்துல உயர்வு கொடுக்க இயேசுவால் கூடும். எதிர்பார்த்து எல்லா விதத்திலும் தோல்வியை போன உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை இயேசுவால் கொடுக்க முடியும். அந்த யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னென்று சொன்னால், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். அவர் சகலமும் செய்ய வல்லவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம யாரை நம்பி உக்காந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இழந்து போனதே பேசி உக்காந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை தோல்விகளே நம்ம நினைத்து உக்காந்து கொண்டு இருக்கிறோமா? யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் ஊழியத்தில் தோல்வியை பார்த்துருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் தோல்வியை பார்த்துருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தோல்வியை பார்த்துருக்கலாம், குடும்பத்தில் நன்மை இல்லாத பார்த்துருக்கலாம், ஒருவேளை உங்கள் படிப்பில் தோல்வியை பார்த்துருக்கலாம், ஒருவேளை நீ வெளிநாட்டு போகிற பிரயாணத்தில் தோல்வியை பார்த்துருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், அதுக்கும் தோல்வியை பார்த்துருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால் கூடாத ஒன்றுமே இல்லை. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். உங்கள் வாழ்க்கையில் எழுந்து போய்க்கிற என்னென்ன காரியம் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நன்மை வராது இருந்த காரியங்களும் சரி, உங்களுடைய முன்காலத்தில் தோல்வியான காலமாக இருக்கலாம், வறட்சியான காலமாக இருக்கலாம், எதிர்பார்த்தது நன்மை கிடைக்கல என்று சொல்லி பாதுகாத்து இருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிற, யோபுக்கு இருந்த ஒரு சின்ன நம்பிக்கை என்று சொன்னால், என் தேவன் சகலவற்று செய்ய அவர் வல்லவர். அவர் சகலவற்றை செய்ய வல்லவர். உங்கள் தோல்வியை பார்க்காதீங்க, சகலத்தையும் செய்கிற ஒரு தெய்வத்தை நீங்கள் பாருங்கள். சகலத்தையும் செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளை எடுத்தால் நிற்கும். சூரியன் சந்திரனே ஒரு ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் நிற்க வைக்க முடியும் என்று சொன்னால், உன்னுடைய ஜெபத்தை அவரால் கேட்க முடியும். எலியாவை காதை கொண்டு போஷிக்க முடியும் என்று சொன்னால், என் தேவன் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிஸ்னஸையும் எல்லாவற்றையும் செய்து ஆசீர்வாதமாக நடத்த அவரால் கூடும். சிங்கத்தை வாயை கட்டின ஆண்டவர் அவருடைய டேனியலோட ஜெபத்தை கேட்பார் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபத்தையும் கேட்க அவரால் கூடும். ஷாதாக் மேஷாக் ஆபத்நேகோவுடைய காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், அந்த அக்கினியிலேருந்தே காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், உங்களையும் காப்பாற்ற என் தேவனாலும் கூடும். மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக, மரித்து போயிருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்களே என் தேவனாக கர்த்தர் உயிரோடு எழுப்ப முடியும். மரித்து போயிருக்கிற உங்களுடைய நன்மையின் காரியங்களை, உயர்வின் காரியங்களை, வெற்றியின் காரியங்களை, குடும்ப சமாதானத்துக்கு எடுத்த தோல்வியின் காரியங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த இடத்துலேருந்து உங்களை உயிரோடு எழுப்பி நன்மையின் காரியங்களை கொடுக்க அவரால் முடியும். அதுக்கு தான் இந்த யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். சகலவற்றும் என்று சொன்னால், ஆதியிலிருந்து வானத்தை பூமியை படித்த ஆண்டவர், மரச்செடிங்களை படித்த ஆண்டவர், மனுஷர்களை படித்த ஆண்டவர், மிருகங்களை படித்த ஆண்டவர், காடுங்களை படித்த ஆண்டவர், நட்சத்திரங்களை படித்தவர், எல்லாவற்றையும் படித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட தான் இந்த பக்தன் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையிலோ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகலவற்றையும் செய்ய அவரால் கூடும். உங்கள் வாழ்க்கையில் எழுந்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் புதுப்பிக்க என் தேவனால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் முன்குறித்திருக்கிற காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. ஒருவேளை தடைப்படுற மாதிரி காணப்படலாம்,
நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்குப்படி செவித்து இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்தின்படி காத்து கொண்டு இருந்தீங்களா, தேவனுடைய சம்மத்தில் நீங்கள் காத்திருந்தா தேவன் உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்து இருக்கிற காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. ஒரு நாளும் தடைப்படாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடையப்படாது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தடைப்பட்ட காரியங்கள், எழுந்த காரியங்கள், தரித்திரத்தின் காரியங்கள், போராட்டத்தின் காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் மேலே எழும்ப முடியாது இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் என் தேவனாய் கர்த்தர் அவர் மாற்றி உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்குற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை, என்ன காரியத்துக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்த காரியம் ஒன்றும் தோல்வி அல்ல, ஜெயமாக மாற்றுகிறவர். அவர் ஜெயமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெக்கப்பட்டு போனால் அதே இடத்துல என் தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெக்கப்பட்டு போனீங்கல்லவா, சோர்ந்து போய் இருந்தீங்களாவா, எனக்கா இந்த அவமானம், எனக்கா இந்த கண்ணீர், நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்கிறேன், நான் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிறேன்னு சொல்லுகிறேன். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்து இருக்கிற காரியங்கள் நிறைவேற்ற வரைக்கும் உங்களோடு இருந்து வழிநடத்துவார். உங்களோடு இருந்து வழிநடத்துவார். உங்களோடு இருந்து அவர் வழிநடத்த போகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் தனிமையாக இருக்கிறேன், என் கூட யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களவா, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முன் குறித்திருக்கிற காரியங்கள் நிறைவேற்ற வரைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அந்த யோபுக்கு நடந்த சமூகம் பாருங்கள், கடைசி அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிங்கன்னா ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரா. என்னென்ன காரியெல்லாம் எழுந்து போனாரோ, எந்தெந்த காரியங்களெல்லாம் கைவிட்டு போனதோ, எந்தெந்த காரியம் நான் நம்பியிருந்து ஏமாந்து போனாரோ யோபு, ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் தேவன் மேலே இருந்தது. என்னென்று சொன்னால், என் தேவன் சகலவற்றை செய்ய வல்லவர், என் தேவன் சகலவற்றை செய்ய வல்லவர், அவர் நினைத்தது என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைப்படாது. நம்ம மனுஷராக இருக்கும்போது நம்ம ஆசை, இது நடந்தால் நல்லா இருக்கும், இந்த காரியம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை காட்டிலும் நன்மையான காரியங்கள் உங்களுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவனிடத்து அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தப்பட்டு இருக்கிற காரியம் மனுஷனுடைய கண்கள் பார்க்கவில்லை, மனுஷனுடைய கிவிக்கு கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்துக்கும் தோணலையா. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார், உயர்வின் காரியங்களை வைத்திருக்கிறார், கனத்தின் காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எதிர்பார்க்கணும், நம்முடைய ஆசை நம்ம வாழ்க்கையில் நடக்கலென்று கவலைப்பட்டு உக்காந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் சகலவற்றையும் செய்ய வல்லவர். தேவன் உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்த காரியங்கள் நிறைவேற்ற வரைக்கும் அவங்க உங்களோடு இருந்து நடத்த போகிறார். உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். இந்த யோபுக்கு எப்படி வந்தது இந்த நம்பிக்கை? எழுந்து போன நேரம் சகோதரர் தன்னுடைய மனைவி அவனை திட்டித்து தூஷித்து தேவனை விட்டுடு என்று சொல்லுகிற சூழ்நிலை வந்த போதிலும், ஆனால் யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னன்னாக்கா, மரித்து போனாலும் சரி, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் போனாலும் சரி, இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் மரித்து போனாலும் சரி, என் மனைவி என்னை திட்டினாலும் சரி, என் நண்பர் என்னை பார்த்து கேலி பண்ணாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி, யோபுக்கு இருந்த நம்பிக்கை ஒன்றே ஒன்றா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த யோபுக்கு இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? யாரை நம்பிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? யோபு 19 அதிகாரம் 25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நம்பிக்கை இந்த பூமியில் நமக்கு உண்டு என்று சொன்னால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை.